வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் யூஏஇயில் டீச்சிங் ஜாப்ஸுக்கான இன்டர்வியூ ப்ராசஸை பற்றி பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்டாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கொடுக்குற சில டிப்ஸு. கண்டிப்பாக லாஸ்ட் வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது உங்ககிட்ட ப்ராப்பரான ஃபார்மேட்டில் சிவி ரெடியாக இருந்துச்சுன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்ககிட்ட ப்ராப்பர் சிவி ஃபார்மேட் இல்லைன்னா சேனலில் போயிட்டு பாருங்கள். 2 ஷார்ட்ஸில் சிவி ஃபார்மேட் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான பர்ஃபெக்ட் டைம் பீரியட் பற்றி பார்க்கலாம். February, March மந்தில் நிறைய வேக்கன்சிஸ் இருக்கும். ஏன்னா இங்கே யூஏஇயை பொறுத்த வரைக்கும் எல்லா இந்தியன் ஸ்கூல்ஸ்லேயுமே ஏப்ரல் மந்தில் தான் நியூ அகடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ February, March டைமில் நிறையா பேர் கெரியர் டெவலப்மெண்ட்டுக்காக வேறு ஸ்கூல்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் இந்தியாவில் போய் செட்டில் ஆகிறதுக்காகவும் ரிசைன் பண்ணுவாங்க. இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் February, March டைமில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ கால்ஸ் வரும். ஸ்கூல் ஹெச்ஆர் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சில ஸ்கூல்ஸில் உங்களுக்கு மெயில் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் இன்டர்வியூ ப்ராசஸ். உங்கள் சிவி ஏதாவது ஒரு வேக்கண்ட் போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் ஆர் கால் வரும். ஹெச்ஆர் கால் பண்ணும்போதே உங்ககிட்டேருந்து சில டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஃபர்ஸ்ட்டு கொஷினாக அவங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க சொல்லி கேட்பாங்க. இந்த கொஷினுக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணால் போதும். ரொம்ப டீட்டெயிலாலாம் நீங்கள் சொல்ல தேவையில்லை. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி சிவி கொடுத்ததுலே உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். உங்கள் குவாலிஃபிகேஷன்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்றதை அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்கள் சிம்பிளாக உங்கள் நேம், குவாலிஃபிகேஷன் சொல்லிவிட்டு டைரெக்டாக உங்கள் அகடமிக் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடலாம். இதில் நீங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், பேரண்ட் கம்யூனிகேஷன், ஓப்பன் ஹவுஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களா, அப்புறம் என்ன மாதிரி டெக்னாலஜி டூல்ஸ்லாம் கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் நீங்கள் விசிட் வீசா இல்லை ரெசிடென்ஸ் வீசாவில் இருக்கீங்களா, இது போல் முக்கியமான ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொன்னாவே போதும். ஒருவேளை அவங்களுக்கு உங்களோட இன்ட்ரொடக்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா அடுத்தடுத்த சிம்பிள் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண ஃபோன் கால் இன்டர்வியூஸில் மோஸ்ட்லி இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் கொஷின் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. அதை தொடர்ந்து சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ஏன் எங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நாம் எந்த ஸ்கூல்லலாம் அப்ளை பண்ணுறோமோ அந்த ஸ்கூலோட வெப்சைட்டில் போயிட்டு ஸ்கூலை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது மாதிரி ஒரு சில ஸ்கூல்ஸோட ஹெச்ஆர் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அதை நாம் இன்னொரு வீடியோவில் கொஷின் ஆன்சர் செஷனாக பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் இந்த அளவுக்கு தான் கொஷின் கேட்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணணுன்றதை சொல்லுவாங்க. அதோட டெமோ எடுக்கிறதுக்காக டேட்டும் டைமும் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்மளோட அவைலபிலிட்டியும் கேட்டு செக் பண்ணிக்குவாங்க. சம்டைம்ஸ் அவங்களே நமக்கு டாபிக் சொல்லுவாங்க, இல்லைனா நீங்களே ஒரு டாப்பிக்கில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்மளோட வேலை நம்ம டெமோக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆகிறது மட்டும்தான். இப்போ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்கள் டெமோக்கு போகும்போது ரொம்ப சிம்பிளாக ஃபார்மல்ஸில் தான் போகணும். அடுத்து பிபிடி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டைமர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் உங்கள் டெமோ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் 40 மினிட்ஸ்க்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் ஹெச்ஆரே உங்களுக்கு இத்தனை மினிட்ஸ்க்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த டெமோ ப்ராக்டிஸில் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், டீச்சிங் கிளாரிட்டி. நீங்கள் சொல்ல வர கண்டென்ட்டில் கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கணும். திருப்பி அந்த டாப்பிக்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த டாப்பிக்கில் நமக்கு நல்ல கிளாரிட்டி கிடச்சிதுன்னா நமக்கு கண்டிப்பாக டீச்சிங்லேயும் கிளாரிட்டி வந்துடும். எந்த விதமான பிரேக்கும் இல்லாமல், இன்பிட்வீன் யோசிக்காமல், அந்த மாதிரி சவுண்ட் எதுவும் இல்லாமல் எஃபெக்டிவாக கிளாரிட்டியோடு டீச் பண்ணணும். இப்போ பாயிண்ட் நம்பர் 2, வாய்ஸ் டோன். உங்கள் வாய்ஸ் ஹை லெவல்லையும் இருக்கக்கூடாது, லோ லெவல்லையும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ப்ராப்பர் மாடுலேஷனோட டீச் பண்ணணும். இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 3, ஹவு இன்டராக்டிவ் யூ ஆர். இங்கே யூஏயை பொறுத்த வரைக்கும் டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் நம்ம கம்ப்ளீட்டாக 40 மினிட்ஸ் டீச் பண்ணிகிட்டே இருக்கணும்னு கிடையாது. ஸ்டூடெண்ட் டீச்சர் இன்டராக்ஷன் தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. டீச்சர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் டீச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. டாபிக் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நம்ம கிளாஸ் ரூமை என்கேஜாக வச்சுக்கணும். நாம் நிறையா டீச் பண்ணுறதை விட ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவும், பிபிடியில் நிறைய பிக்சர்ஸ் மூலமாக, பிபிடிலே சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். அது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கண்டென்ட்டை நம்ம எடுக்கணும். சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம டீச் பண்ணுறது கம்மியாக இருக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட நல்லாவே இன்டராக்ட் பண்ணலாம். அது போக குரூப் டிஸ்கஷன், கேம்ஸ், ஆக்டிவிட்டீஸ் மூலமாக சப்ஜெக்டை ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிஞ்சுக்க வைக்கணும். அடுத்து பாயிண்ட் நம்பர் 4, கான்ஃபிடென்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும்.
அரௌண்ட் ஒரு கிளாஸில் 20 to 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அது போக 2 டீச்சர்ஸ் இருப்பாங்க. மேபி ஹெச்ஓடி, ஹெச்எம் யார் வேணாலும் இருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க முன்னாடி நம்ம ரொம்ப கூலாக கான்ஃபிடென்ட்டாக டீச் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டாக பாயிண்ட் நம்பர் 5, ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்ப்ளனேஷன். இந்த பாயிண்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போதே மைண்டில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி டாபிக், அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸை பிளான் பண்ணணும். ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிற கிரேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யுஏஇயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேஜியிலேருந்து கிரேட் 12 வரைக்கும் எந்த கிளாஸ்க்கு நீங்கள் டெமோக்கு போனாலும் கண்டிப்பாக ஆக்டிவிட்டி, குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி பாயிண்ட்ஸை உங்கள் பிபிடியில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோன் கால், இன்டர்வியூ, அப்புறம் டெமோ, இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறமா அடுத்து ஃபைனல் ரவுண்டில் பிரின்சிபால் ஆர் அகடமிக் ஹெட்டை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க உங்ககிட்ட சேலரி டீட்டெயில்ஸையும் ஜாயினிங் டேட்டையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆஃபர் லெட்டர் மேபி அன்றைக்கே கொடுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு மெயில் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஹார்ட் காப்பி கொடுப்பாங்க. அதோட நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸையும் லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பாங்க. பாஸ்போர்ட் காப்பி, டிகிரி சர்டிஃபிகேட், ஃபோட்டோ, எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், ஈக்குவலன்சி டாக்குமெண்ட்ஸ். ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் எடுக்கிறது டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். அதே போல் டிகிரி சர்டிஃபிகேட்ஸை அட்டஸ்ட் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸ். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். எப்போவுமே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹார்ட் காப்பியாக வச்சுக்கோங்க. அதே போல் ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியாகவும் வச்சுக்கோங்க. ஃபைனலாக எல்லா பேசிக் பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யுஏஇ இன்டர்வியூ ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போனால் சான்ஸ் மிஸ் ஆகும். எல்லா ஸ்டேஜ்லேயுமே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ஜென்யூனாக இருக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டீச்சர்.